Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நாவில் மறக்க முடியாத சுவையை உண்டு பண்ணும். அந்த அளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது போல் சுவையான மட்டன் குழம்பு செய்யறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்டெப்பும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அதே சுவையோடு நீங்கள் செய்ய முடியும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நான் இன்றைக்கி 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இது நல்லா அலசி வச்சுருக்கேன். இது எலும்புகளோடு சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்படி செய்யும்போது நமக்கு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்படி வாங்கிக்கோங்க. இப்போ இது செய்யறதுக்காக நான் ஒரு குக்கர் வச்சு சூடான பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டார் ஃப்ளவர், கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை துண்டு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா நமக்கு சூடான பிறகு இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அலசி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் கூடவே வதங்கும் போது நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது எப்படி வீட்லேயே அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நமக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டாச்சு. அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலரிங் நல்லா கொடுக்கும், காரம் குறைவாக இருக்கும். இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வெங்காயத்தோடு சேர்த்து இப்படி மிளகாய் தூள் ஆட் பண்ணி வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி தனி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூளே டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோடைய ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே மட்டனை வதக்கி விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதோடய ஃப்ளேவர்லாம் மட்டனில் இறங்கி நமக்கு ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகி வரத்துக்குள்ளே நம்ம ஒரு மசாலா வறுத்துக்கலாம். இதுக்காக சின்ன தாளிப்பு கடாய் தான் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது சிம்மில் வச்சு கலர் மாறாமல் தீஞ்சு போகாமல் நம்ம வறுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். சோம்பு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் பொறுத்து தான். இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுந்து வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டவ் ஆன்லேயே தானே கசகசா ஆட் பண்ண பிறகு கசகசா தீஞ்சிரும். ஸோ நம்ம ஆஃப் பண்ண பிறகு அந்த சூட்டுலேயே நமக்கு இது வறுந்து வந்தால் போதும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சூட்டோடையே நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா இருக்கட்டும். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக ஒரு 3 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆறட்டும். இப்போ நம்மளோட மட்டன் பார்க்கலாம். பாருங்கள் நல்லா 5 நிமிஷம் வதங்கி வந்திருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தோடு சேர்த்து கூட நீங்கள் தக்காளியை வதக்கி அதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணலாம். ஆனால் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி சாஃப்டாக வதங்கி வரணும். ஸோ அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். பாருங்கள் இப்போ தக்காளிலாம் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதக்கும் போதோ இல்லை மட்டன் ஆட் பண்ணும்போது கூட உப்பு ஆட் பண்ணியிருக்கலாம். நான் அப்போ மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காரம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலே எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம்.
அதோட லிங்க்கும் குழம்பு மிளகாயத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட இருக்கிற கரம் மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 to 7 விசில்ஸ் விட்டேன். ஸோ நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து கரெக்டாக வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அது வேகட்டும். அதுக்குள்ளே நாம் இந்த மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாம். ஆற வச்சுருக்க மசாலா பொருட்களை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண பிறகு இது கூட ஒரு தேங்காய் பத்தை நான் பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அது இருக்கட்டும். அடுத்ததாக நான் 7 விசில் விட்டு குக்கர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நமக்கு வெந்திருக்கு. நீங்கள் வெந்திருக்கான்னு மட்டனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இன்னும் ஒரு 2 விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்க விடணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்கலாம். அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன தாளிப்பு செஞ்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு அரை வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதை தாளிச்சிக்கிறேன். அந்த வெங்காயம் நல்லா நமக்கு ப்ரௌனாக சேஞ்ச் ஆகி வரணும். அது இருக்கட்டும். இப்போ நம்மளோட குழம்பு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் இந்த ஸ்டைலில் ஆட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அரைச்சி வச்ச மசாலா மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆட் பண்ண பிறகு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நம்ம அப்படியே குழம்பு கொதிக்க விடலாம். இது கொதித்த பிறகு நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்க அந்த தாளிப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிப்பு ஆட் பண்ண பிறகு டோட்டலாக நமக்கு ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிப்பு ஆட் பண்ண பிறகு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் குழம்பு கொதிக்க விடுவோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டை யாருமே மறக்க மாட்டாங்க. திரும்பவும் இது போல் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். முக்கியமாக இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட திக்னஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் உங்கள் தேவைக்கு ஏற்றா போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே போல் இதில் ஆட் பண்ணுற கரம் மசாலா, அடுத்தது காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சொல்லியிருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அதே போல் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சுவையான மட்டன் குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களை ரீச் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.